பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக நம்ம இணைந்து இந்த நாளிலும் கர்த்தரை நோக்கி பார்க்க உதவி செய்தாரே. இந்த நாளிலும் சங்கீதங்கள் புத்தகம் 36ஆம் அதிகாரம் என்னுடைய 9வது வார்த்தையை வாசிக்கிறேன். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. எவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் ஆழமாய் ஆமென் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, வற்றாத ஊற்று. ஜீவ ஊற்று என்பது ஜீவன் தருகிறதும் வற்றாததுமான ஊற்று. அந்த ஜீவ ஊற்று கர்த்தரிடத்தில் இருப்பதினால் உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சத்தை காண்கிறோம். ஏனெனில் அந்த வெளிச்சம் வற்றாதது, அது ஜீவனை தரக்கூடியது. ஒரு ஊற்று தாகத்தை தீர்க்கலாம், ஆமென். ஜீவ ஊற்று ஜீவனை கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவன் நமக்காக இந்த பூமியில் வரும், நான் உங்களுக்கு என் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னாரே. அந்த ஜீவ ஊற்று தான் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அந்த அவருடைய வெளிச்சத்தில் நாம் வெளிச்சம் காண்கிறோம், நாம் இருளை கடந்து செல்கிறோம், நம்முடைய துக்கம் மாறுகிறது. ஏனெனில் ஜீவனுக்கு எதிராக இருந்த அந்த பயம் மாறும், மரண பயம் அவையிலிருந்து நீக்கி, மரண இருள் அந்த இருளில் இருந்து நீக்கி வெளிச்சத்தை, ஒரு பெரிய வெளிச்சத்தை ஜீவ ஊற்றான கிறிஸ்துவின் சந்நிதியிலிருந்து நமக்கு ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்கள் மரணம் என்றால் ஒரு பயம் உண்டாகும். ஆமென். ஆண்டவரே ஒரு நடுக்கம். ஆனால் இன்றோ தேவனுக்குள் வளருகிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஆயத்தமாயிருப்பார்கள். சொந்த நாட்டுக்கு போகிறேன், இதான் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம், இருள் மறைந்து போகிறது. ஜீவ வெளிச்சமாய் ஜீவ ஊற்றிலிருந்து நம்ம வாழ்க்கையில் அது வருவதாக சந்தோஷத்தோடு ஓட்டம் ஓட கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய ஜீவ ஊற்று இடத்தில் இருக்கிறது, வற்றாத ஜீவன் தருகிற அந்த ஊற்றில் ஆண்டவரே கடந்து வருகிற எல்லாரும் உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சத்தை கண்டு இருளிலிருந்து, பாவ இருளிலிருந்து, மரண இருளிலிருந்து அந்த ஜீவ ஊற்றிலிருந்து ஜீவன் பெற்று சந்தோஷத்தோடு ஓட்டம் ஓட உதவி செய்கிற தேவனுக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் தருகிறேன். ஆசீர்வதிங்கப்பா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜீவ ஊற்றில் வெளிச்சத்தில், அவருடைய வெளிச்சத்தை நாம் வெளிச்சத்தை கண்டு இருளை கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.